ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனாகிய பிரைஸ் தி லார்ட் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே என்ன செய்யணுமா? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படிங்கிறார். எந்த மனுஷன் சொல்லுங்க? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஏன் உங்க உள்ளான மனுஷனில் நீங்க பலப்படணும் அப்படின்னா, நம்பர் 1, கிறிஸ்து உங்களில் வாசமாயிருக்க. கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்க உங்க உள்ளான மனிதனில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பலனடையணும். 2, கிறிஸ்துவினுடைய அன்பில் நீங்க நிலைத்திருக்கணும் அப்படின்னா உங்க உள்ளான மனுஷன்ல நீங்க வல்லமையாய் பலப்படணும். 3வது, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படணும் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லும்போது எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். லிசன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ அந்த ஆசீர்வாதம் ஏன் நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? ஏன் அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியவில்லை? பிரைஸ் தி லார்ட். எங்கோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் அதை கண்டறிந்து அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்ற வார்த்தை என்ன? எப்பா, உங்க உள்ளான மனுஷனை நீங்க கவனிக்கிறது இல்ல. அந்த உள்ளான மனுஷன் பலன் அடைந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்க உட்பட்டு இருக்க முடியும். அவன் 3 காரியத்தை சொல்றான். 1, தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும். அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா உங்க உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையணும். 2,
கிறிஸ்துவின் அன்பில் நீங்க நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன தேவை? உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையணும். 3, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன தேவை அப்படின்னா உள்ளார்ந்த மனிதன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் அப்படின்னா இந்த தேவ ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா என்னுடைய சரீரத்தில் அல்ல, என்னுடைய சரீரத்தில் உள்ளார்ந்த மனிதன். உங்க சரீரத்தில் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். அவர் வாசமாயிருந்தா நீங்க மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்காம யாருக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீங்க அப்படின்னா ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களில் வாசமாய் இருக்கும் போது, தேவன் உங்களில் வாசமாய் இருக்கும் பொழுது நீங்க யாருக்கு உட்பட்டு இருப்பீங்க அப்படின்னா தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு மனிதன் தேவனுடைய ஆளுகைக்கு உட்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் உட்பட்டவனாயிருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். அப்ப என்ன? எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணல. லிசன், அவன் எதை சொல்றான் அப்படின்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன், எந்த மனுஷன்? புறம்பான மனுஷன் அழியணும், உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். வாரத்திற்கு ஒரு நாள் புதிதாக்கப்படுகிறது அல்ல. இந்த உள்ளார்ந்த மனுஷனை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த உள்ளார்ந்த மனுஷன், அந்த இன்னர் மேன், அவன் உங்க உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இன்னொரு நபர். அவரை நீங்க என்ன செய்யல அப்படின்னா நீங்க அறிந்து கொள்ளல, அவனை நீங்க கன்சிடர் பண்ணுகிறதே இல்லை. பிரைஸ் எல்லாம் உங்க சரீரத்திற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் உள்ளார்ந்த மனிதனை, தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை நாம் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா பராமரிக்கிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்க உள்ளார்ந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் டே பை டே அவ என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். அப்படியே கொலோசியருக்கு வாங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யாரை அறியும்படி? யாரை அறியும்படிப்பா? உங்களை சிருஷ்டித்தார்ல, உங்களை ஒரு சாயலில் சிருஷ்டித்தார்ல, அவரை அறிந்து கொள்ளும்படி அந்த சாயலுக்கு ஒப்பான சாயலை நீங்க அடையணும். அப்படின்னா பிரைஸ் எல்லாம் நீங்க யாரை தரித்து கொள்ளணும்? புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். இப்ப நல்ல கவனிங்க, இந்த உள்ளான மனுஷனுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த உள்ளான மனுஷன் எங்க இருக்கிறான் அப்படின்னா வெளியே இல்லை, அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறான். ஆனா போராட்டம் எங்க நடக்குது அப்படின்னா நமக்கு வெளியே நடக்குது. போராட்டம் எங்க நடக்குது? நமக்கு வெளியே நடக்குது. வெளியே இருந்து வருகிற போராட்டம்
யாரை தாக்குறான் அப்படின்னா, யாரை டார்கெட் பண்றான் அப்படின்னா, உங்களை டார்கெட் பண்ணல, உங்க உள்ளார்ந்த மனிதனை அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவன் பார்க்கிறான். இப்ப சோதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நீங்க உள்ளார்ந்த மனிதனில் தான் உங்க சரீரம் சோர்வடையல. எது சோர்வடைகிறது? உங்க உள்ளார்ந்த மனிதன் சோர்வடைகிறான். உங்க உள்ளார்ந்த மனிதன் சோர்வு அடையும் பொழுது உங்க சரீரம் சோர்வு அடைகிறது. உங்க சரீரம் என்ன செய்கிறது? சோர்வடைகிறது. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை உள்ளார்ந்த மனிதன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டான். இந்த உள்ள இருக்கிற ஆவியின் மனிதன் அவன் ஸ்ட்ராங்கானவனா இருந்துட்டான் அப்படின்னா வெளி தோற்றத்திலிருந்து வருகிற, வெளியே இருந்து வருகிற எல்லா போராட்டங்களையும் உள்ள இருக்கிறவனால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை ஏன் உங்களால மேற்கொள்ள முடியல, உங்களால ஏன் அந்த காரியத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, உங்க சரீரத்துல போராடுறீங்க, உங்க அறிவுல போராடுறீங்க, உங்களால மேற்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உள்ளான மனிதன் பலன் அடையும் போது அவன் பலனா இருப்பான். அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வெளியே உள்ள போராட்டத்தை நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உள்ளான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக என்ன செய்வாரா? யுத்தம் பண்ணுவார். அவர் எங்க இருந்து யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா, உன்னுடைய மாமிசத்தில், உன்னுடைய சரீரத்தில் இருந்து அல்ல. இன்னைக்கு நம்முடைய யுத்தமே நம்முடைய சரீரத்துல தான் யுத்தம் பண்றோம். ஆனா யுத்தம் சரீரத்தில் நடக்காது, உள்ளார்ந்த மனிதனை கொண்டுதான் வெளிப்பிரகாரத்தில் நடக்கிற போராட்டங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அழிக்கிறார். அதனாலதான் ரோமர் எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அதனால உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. யாருக்கு ஏற்றபடி? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாருக்கு ஏற்றபடி? உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஏற்றபடி நான் தேவனுடைய பிரமாணத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். யாருக்கு ஏற்றபடி? இருங்க, யாருக்கு ஏற்றபடிங்க? எனக்கு ஏற்றபடி இல்லை, என் மாமிசத்திற்கு ஏற்றபடி இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம எதற்கு ஏற்றால் போல வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, எனக்கு என் சரீரத்திற்கு, என் மாமிசத்திற்கு ஏற்றால் போல நம்ம என்ன செய்கிறோம்? வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதனாலதான் ஃபெயில் ஆகுறோம். வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. எங்க 15வது வசனத்தை வாசி பாருங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறதை செய்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற என் பாவம் அப்படி செய்கிறது. ஆகவே நான் விரும்புகிற நன்மையை செய்யாம நான் என்ன செய்தேன்? விரும்பாத தீமையை செய்கிறேன். இந்த விரும்பாத தீமையை யார் செய்கிறா அப்படின்னா நான் அல்ல. புரிந்து கொள்ளணும், உள்ளார்ந்த மனிதன் அல்ல. அப்ப யார் செய்யறது அப்படின்னா என்னுடைய மாமிசம், என்னுடைய சரீரம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாததுனால, வசனத்திற்கு கீழ்ப்படியாததுனால அது என்ன செய்கிறது? எனக்குள்ள நன்மையை வாசம் செய்ய விடல, அல்லது எனக்கு வரவேண்டிய நன்மையை தடை பண்ணுகிறது, அல்லது எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. அப்ப நீங்க யாருக்கு ஏற்றபடி வாழணும்? சொல்லுங்க, யாருக்கு ஏற்றபடி வாழணுங்க? உங்களுக்கு ஏற்றபடி அல்ல, உங்களுக்குள் இருக்கிற இன்னொரு நபர், அவன் தான் உங்க உள்ளான மனிதன். அவனை வேதம் ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுது. இப்ப நான் என்ன உங்களுக்கு புரியல, நான் சொல்றேன் பாருங்களேன்.
ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆதாமை உருவாக்கினார்ல, ஆதாமை உருவாக்கி இப்போ ஆதாம் என்ன செய்கிறான், ஒரு சரீரமா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அவனுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. என்ன ஜீவன் இல்லைன்னா என்னன்னா, தேவன் அவனோடு கூட கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, அவனோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அங்கே இடம் இல்லாததை கண்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தனக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினதுனால அவன் இப்ப யாராய் மாறுகிறான், ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறான். அதாவது அவன் ஆவிக்குரிய மனிதனாய் மாறுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட வாசம் பண்ண முடிந்தது, தேவன் அவனோடு கூட பேச முடிந்தது, தேவன் அவனோடு கூட அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தேவன் அவனோடு கூட இருந்தான். இப்ப என்னன்னா, இந்த ஜீவ ஆத்துமா அவனை விட்டு என்ன செய்தது அப்படின்னா விலகுகிறது. எப்போ, அவன் மாமிசத்தில் இடம் கொடுத்ததுனால, மாமிசத்திற்கு இடம் கொடுத்ததுனால, எங்க ஏற்கனவே அவன் தேவ சாயல் தான் இருக்கிறான். இந்த சாயலை மறைத்து நீ இந்த கனியை புசித்தால் நீ யாரை போல மாறிடுவ, தேவர்களை போல மாறிடுவேன்னு சொன்னதை நம்பி புசித்ததுனால அவன் எதை எழுந்துட்டான் அப்படின்னா, அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ ஆத்துமாவை, தேவன் அவனோடு கூட பேசுகிற இடத்தை, தேவன் தங்குகிற இடத்தை அவன் இழந்து விட்டான். இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனை விட்டு அவனை பிரிக்கிறது. இப்ப ஆண்டவர் வருகிறார். ஆனா இவன் என்ன செய்யறான் பாத்தீங்க அப்படின்னா, தேவனை பார்க்க கூடாமல், தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான், தன்னை ஒளித்து கொள்ளுகிறான். லிசன், தேவ சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னை மறைத்து கொள்ளுகிறான். ஆதாமே கூப்பிடுறாரு, எங்க இருக்கிற? அவன் என்ன சொல்றானா, மறைந்து இருக்கிற ஆண்டவரே. ஏன் நீ மறைந்து இருக்கிற? கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். அவனுடைய ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்யல, அவனுடைய பலனை இழந்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு ஜெபம் பண்றோம், இவ்வளவு உபவாசம் போடுறோம். ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் சில போராட்டங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏன் சில ஆவிக்குரிய போராட்டங்கள் நம்முடைய தாக்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னா, உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன்ல யார் இல்லை அப்படின்னா, தேவன் தங்குவதற்கு இடம் இல்லை, இடம் இல்லை. அப்ப நீங்க பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, உங்க உள்ளார்ந்த மனிதர். கொரிந்தியர் 4:16 வசனத்தை வாசிங்க. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளார்ந்த மனிதன் என்ன செய்யணும்னா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஏன் இந்த உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையணும்? உள்ளார்ந்த மனிதன் ஏன் பலன் அடையணும் அப்படின்னு நீங்க வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சில காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. பிரைஸ் அல்லாஹ். முதலே சொன்னேன், நம்ம உலகத்தில் இருக்கிறோம். உலகம் நமக்கு வெளியே இருக்கிறது, வெளியே தானே இருக்குது. ரைட். இந்த உலகத்திலிருந்து வருகிறதான எல்லா எதிர் தாக்குதல்களையும் நீங்க போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் பலன் அடைந்தே ஆகணும். ஏன்னா வேதமே சொல்லுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா, போராட்டம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த போராட்டத்தில் நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, என் மாமிசத்தில் ஜெயிக்க முடியாது. எதில் ஜெயிக்க முடியும்? என்னுடைய ஆவியில் நான் ஜெயிக்க முடியும். சில நேரத்தில் இந்த போராட்டம்
இன்னொன்று பாருங்களேன், நமக்கு வருகிறதான சோதனையா இருந்தாலும் சரி, நமக்கு வருகிறதான மனசோர்வா இருந்தாலும் சரி, அல்லது பயமா இருந்தாலும் சரி, அது எங்க முதல்ல நடக்குது அப்படின்னா உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நடக்குது. எங்க நடக்குது சொல்லுங்க? இந்த உள்ளார்ந்த மனிதன் தாக்கப்படும் பொழுது, நீதிமொழிகள் 24:10 வாசிக்கும் போது, உங்களுடைய பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு தான், அது குறுகினதா இருக்கும். பலன் குறுகினதா இருக்கும். வாசிங்க நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயே, ஆனால் உன்னுடைய பலன், சொல்லுங்க, உன்னுடைய பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயே, ஆனால் உன்னுடைய பலன் குறுகினது. இப்ப ஏன் உங்களுடைய பலன் குறுகப்படுகிறது அப்படின்னா, உங்க ஆபத்து காலத்துல, உங்களுடைய சோதனையின் நாட்களில் ஏன் உங்க உள்ளார்ந்த மனிதனை அவன் டச் பண்றான் அப்படின்னா, அது சோர்வு அடைந்துட்டு அப்படின்னா உங்களால மறுபடியும் என்ன செய்ய முடியாதுங்க? எழும்ப முடியாது. உங்களால மறுபடியும் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. அதனால தான் சாத்தான் எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம், அவன் வீசப்படுகிற பகுதி எது அப்படின்னா உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன். இப்ப அந்த உள்ளார்ந்த மனிதனை நீங்க போஷிக்கும் பொழுது, இந்த உள்ளார்ந்த மனிதனை நீங்க பலன் அடைய செய்யும் பொழுது, அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வருகிறதான எல்லா போராட்டங்களையும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியா ஜெயிக்க முடியும். ஈஸியா என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எப்படி இந்த உள்ளார்ந்த மனிதனை பலன் அடைய செய்வது? இந்த உள்ளார்ந்த மனிதனை எப்படி நான் பலன் அடைய செய்ய முடியும் அப்படின்னா, நம்பர் 1, எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். பிரைஸ் தி லார்ட். 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்படுது சொல்லுங்க? அப்போ முதல்ல நாம் பரிசுத்த ஆவியானவரால நாம் என்ன செய்யப்படுகிறோம் அப்படின்னா பலப்படுத்தப்படுகிறோம். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மோடு கூட இருக்கிறார். காரணம் என்ன? அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது நம்மை தேவனோடு கூட இணைக்கிறவர் யார் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 2வது எபிரெயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரெயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தை. நம்பர் 1, பரிசுத்த ஆவியினால உங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை என்ன செய்ய முடியும் அப்படின்னா பலன் அடைய செய்ய முடியும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையினால நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை பலன் அடைய செய்ய முடியும். 3வது, யூதா எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு என்ன செய்யுங்க? பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3வது, நாம் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் என்ன செய்கிறான்? பலன் அடைகிறான். என்ன செய்கிறான்? பலன் அடைகிறான். 4வது, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17.
அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். பிரைஸ் அல்லாஹ். அது என்ன செய்யதான்? அதிகமான மகிமையை உண்டாக்குகிறது. உங்களுடைய சோதனையின் நாட்களினால நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்க உள்ளார்ந்த மனிதனை நீங்க பலன் அடைய செய்ய முடியும். சோதனை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ சோதனை வந்துருச்சே அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா பாருங்க, இந்த சோதனையின் நாட்களில் நீங்க தேவனை நம்பும் பொழுது காணப்படுகிறவைகளை அல்ல நீங்க காணப்படாத காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு இருக்கிற அந்த நிச்சயம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை விடுதலை அடைய செய்யும். நீங்க யோபுவை பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்ததான சோதனையில் அவன் என்ன செய்தான்? அவன் வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம். அவன் என்ன செய்தான் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், அவரை நான் என்ன செய்வேன்? நான் பார்ப்பேன், அவரை பார்க்காம என் ஜீவன் என்ன செய்யாது, போகாது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்திற்குள்ள அவன் இருந்தான். பாருங்க, அவனுடைய ட்ரையல் பீரியட்ல அவன் எப்படி இருந்தான்? தேவனை பார்ப்பே அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தில் அவ இருந்தான். பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க. முதல்ல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை என்ன செய்ய முடியும்? பலனடைய செய்ய முடியும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையினால பலனடைய செய்ய முடியும். மூன்றாவது, ஜபத்தினால பலனடைய செய்ய முடியும். நான்காவது, உங்க வாழ்க்கையில வருகிற விசுவாச போராட்டத்தில் எதை செய்ய முடியும் அப்படின்னா பலனை அடைய முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், விசுவாசத்தில் நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ ஃபைட் வித் த குட் ஃபைட். நான் என்ன செய்யறேன்? ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க தேவனை நீங்க நம்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்களேன். அப்போ பலன் அடைகிற நிலைகள் என்ன அப்படின்னா 4 நிலைகள் தான். இப்போ இந்த உள்ளார்ந்த மனிதனை நீங்க அவனை பலன் அடைய செய்யும் பொழுது அல்லது அவனுக்குண்டான ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில வருகிற எந்த ஆபத்திற்கும் உங்களோடு கூட போராடுகிற எந்த வல்லமைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா பயப்பட வேண்டாம். நான் இப்படி சொல்றேன். உதாரணத்துக்கு தானியேல் 3 முறை ஜெபித்தான். தானியேல் என்ன செய்தான் சொல்லுங்க? 3 முறை ஜெபித்தான். எதை அறிந்தும் ஜெபித்தான்? யாருமே ஜெபிக்க கூடாதுன்னு என்ன உண்டாயிருந்து? சட்டம் கையெழுத்து இடப்பட்டிருந்தது. அதை அறிந்தும் அவன் என்ன செய்தான் அப்படின்னா தன்னுடைய ஜெபத்தை விடல. தன்னுடைய ஜெபத்தை அவன் என்ன செய்யல சொல்லுங்க? விடல. அவன் என்ன செய்திருந்தான்? வரப்போகிற ஆபத்துக்கு, வரப்போகிற அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு அவன் ஜெபித்தான். அவன் ஜெபித்ததுனால என்ன நடந்துச்சு? தானியேலை கொண்டு சிங்க கெபியில போட்டாங்களா இல்லையா? எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா தானியேலுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சான். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் போஷிக்கப்படும் பொழுது glory to God, உங்க வாழ்க்கையில வருகிறதான சேலஞ்சஸை உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மேற்கொள்ள முடியும். அதை எப்படி நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ உங்க ஆவிக்குரிய மனிதன் போஷிக்கப்படலை அப்படின்னா, ஆவிக்குரிய மனிதன் போஷிக்கப்படலை அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன
நடக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். நம்பர் 1, முதலாவது நம்ம வாசித்தோம், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். 24:10. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயே, ஆனால் உன்னுடைய பலன், சொல்லுங்க, உன்னுடைய பலன். நம்பர் 1, உங்க ஆவிக்குரிய மனிதன் போஷிக்கப்படாவிட்டால் நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பலன் குறுகினதா இருக்கும். உங்க ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் யாரா இருப்பீர்கள்? பலன் குறுகினவரா இருப்பீர்கள். சோதனை வரும், பிரச்சனைகள் வரும், ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ட்ரைனஸ் நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை உங்களால மேற்கொள்ள முடியாது. எப்போ? உங்க உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படல அப்படின்னா என்ன நடக்காது? உங்களுக்கு பலன் இல்ல, பலன் இல்ல. உங்க பலன் குறுகினதா இருக்கும். நீங்க சாப்பிடலன்னா என்ன நடக்கும்? சத்தே இல்லை பாஸ்டர், மயக்கம் வருது சொல்றீங்களா? நடந்துட்டே போகும்போது என்ன செய்றீங்க? பொத்துன்னு கீழே விழுறீங்க. எதனால? உங்க சரீரத்திற்கு சரியான ஆகாரம் இல்லாததுனால, சரியான மினரல்ஸ் இல்லாததுனால உங்க லைஃப் என்ன செய்யுது அப்படின்னா சரியா வரமாட்டுது. அதே போல உங்க உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, அவளை நீங்க ஃபீட் பண்ணல அப்படின்னா, முதல்ல எப்படி உங்க சரீரம் பாதிக்கப்படுகிறதோ அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. 2வது எபேசியர் 4வது அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அங்க என்ன சொல்லுது பாருங்க. 18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு யாரா இருந்தார்கள் அப்படின்னா அந்நியராய் இருந்தார்கள். யாரா இருந்தார்கள்? சொல்லுங்க, யாரா இருந்தார்கள்? அந்நியராய் இருந்தார்கள். எதற்கு? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவனுடைய வார்த்தையினால நீங்க போஷிக்கப்படல அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் நீங்க வார்த்தைகளை கேட்டாலும் என்ன உண்டாகும் அப்படின்னா நீங்கள் அந்நியராயிருக்கிறீர்கள். நீங்க எடுக்கிற எல்லாமே எதுல உண்டாகும் தெரியுமா? உங்களுடைய எமோஷன்ல தான் உண்டாகும். உங்களுடைய முடிவு எல்லாமே எதுல எடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய எமோஷன்ல தான் எடுப்பீங்க. காரணம் என்ன? உங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. 3வது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க தேவனை விரும்ப மாட்டீங்க, உலகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. எதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க? உலகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்கிறது அப்படின்னா விரோதமாய் இருக்கிறது, விரோதமாய் இருக்கிறது. ஏன் உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையா இருக்குது? ஏன் எதிர்மறையா இருக்குது அப்படின்னா நீங்க சரியா தான் இருக்கிறீங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நான் சரியா தான் இருக்கேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா இருக்கிறது அப்படின்னா என்ன காரணம்? உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படல. உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படாததுனால அது எனக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில சில இழப்புகளை கொடுக்கிறது. சில இழப்புகளை, தேவனிடத்திலிருந்து வருகிற சில இழப்புகளை நான் இழந்து விடுகிறேன். 4வது என்ன செய்யுது அப்படின்னா நீங்க சமாதானத்தை இழக்கிறீர்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழக்கிறீர்கள். வாசிங்க, சங்கீதம் 51வது அதிகாரம் 12வது வசனம்.
உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை சொல்லுங்க, என்னை தாங்கும்படி எனக்கு செய்யும். பிரைஸ் அல்லாஹ். அவன் என்ன சொல்ற வார்த்தையை மறுபடியும் கவனிங்க. அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க. அந்த 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணுகிறான். பாவத்தினால அவன் எதை இழந்துட்டான் அப்படின்னா சந்தோஷத்தை, சமாதானத்தை அவன் இழந்துட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நான் இழந்த சந்தோஷத்தை, நான் இழந்த சமாதானத்தை நீ மறுபடியும் எனக்குள்ள என்ன செய்யுங்க அப்படின்னா உயிர்ப்பீங்க அப்படின்னு சொல்றான். என்ன செய்யுங்க? மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் உயிர்ப்பீங்க. உங்க உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க சமாதானத்தை இழந்து போகிறீர்கள். சமாதானத்தை இழந்து போகிறீர்கள். ஐந்தாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்து பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் வாசலை திறந்து கொடுக்கிறீர்கள். வாசலை என்ன செய்தீங்க? திறந்து கொடுக்கிறீங்க. அவன் பார்க்கிறான் அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னா அது வெறுமையா இருக்கிறது. அந்த வீடு எப்படி இருக்கிறது அப்படின்னா வெறுமையா இருக்கிறது. அந்த வீட்டில் போய் நம்ம வசதியாய் வாழலான்னு நினைக்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப தேவனுடைய வார்த்தை உன்னுடைய உள்ளார்ந்த மனிதன் பலன் இல்லாமல் இருக்கும்போது அவன் ஈஸியா என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில அவன் கடந்து வர முடியும். சில நேரத்தில் ஏன் இந்த எதிரியினுடைய தாக்குதலை, பிசாசனுடைய தாக்குதல்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா இதுதான் காரணம். எது காரணம்? உங்க உள்ளார்ந்த மனிதன் என்ன செய்யல அப்படின்னா பலன் அடையாததுனால அல்லது போஷிக்கப்படாததுனால அவன் என்ன செய்கிற உங்களால் அறிந்து கொள்ள முடியல. உங்களால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா பிசாசு அவன் வகை தேடுகிறான். ஏதாவது ஒரு வழியில உள்ள வந்துட்டான் அப்படின்னா என்ன செய்வான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். 6வது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கடகடன் வாசிங்க சீக்கிரம். நீங்கள் பலமான ஆகாரத்தை நீங்க எதை உண்ணுகிறீங்க? பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால நீதியின் வசனத்தின் என்ன இல்லை, அவனுக்கு பழக்கம் இல்லை. உங்க உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை பார்க்க முடியாது அப்படின்னா வளர்ச்சியை பார்க்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பாலே போதும் பாஸ்டர், பாலே போதும். நீ குழந்தையா இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் அடுத்த வாரம் பாருங்க, இந்த வசனம் பாலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப நான் என்ன செய்துட்டேன்? வளர்ந்துட்டேன். எனக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா பலமான ஆகாரம் தேவை. நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை பாஸ்டர். எனக்கு என்ன இல்லை சொல்லுங்க, எனக்கு பழக்கம் இல்லை. அதனால நான் என்ன செய்யறது இல்லை, இந்த உள்ளான மனுஷனை நான் என்ன செய்யல, பெருசா எடுக்கிறது இல்லை. முதல்ல நீங்க அவனை பார்த்தா தானே இல்ல. அப்ப நல்ல கவனிங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று எதில் அறிய முடியுமா? பயிற்சியினாலதான் அறிந்து கொள்ள முடியும். எதனால அறிந்து கொள்ள முடியும்? சோத்திரம். பயிற்சியினால மட்டும்தான் நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள்.
கடைசி 7வது, உங்களை தேவனை விட்டு, வாசிங்க 2வது அதிகாரம் 1வது வசனம், நான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படல அப்படின்னா உங்களால ஜெபிக்க முடியாது. வேதத்தை வாசிக்கணும்னு நினைப்பீங்க, பைபிளை படிச்சாலே தூக்கம் வருது பாஸ்டர், ஒரே போர் அடிக்குது அப்படின்னா உள்ளார்ந்த மனுஷன் என்ன செய்யல? பூசிக்கப்படல. 3வது, சர்ச்சுக்கு ஏன் போகணும்? ஒரு ஆப்ஷன், இன்னைக்கு போகணுமா போக வேண்டாமா? உள்ளார்ந்த மனிதன் ஸ்ட்ராங்கா இருப்பான்னா உங்களை விரட்டுவான், சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிரு அப்படின்னு. இந்த உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படாததுனால ஒரு ஆப்ஷனை கொடுக்குறான், நீ இன்னைக்கு போகணுமா சொல்லுங்க, போக வேண்டாமா? லிசன், இதனால வருகிற விளைவு என்ன தெரியுமா? பிரைஸ் அல்லாஹ். உங்களுடைய சரீரத்தில் நான் முதலையே சொன்னேன், உங்களுடைய பலனை குறுக செய்யுதுன்னு சொன்னேன். நீங்க ஒரு அழுத்தத்திற்குள் உள்ளாகிறீர்கள். நீங்க ஒரு மன அழுத்தம் உடைய நபரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த மன அழுத்தத்திற்கு எதுதான் காரணம் அப்படின்னா, என் உள்ளார்ந்த மனுஷன் என்ன அடையலை அப்படின்னா பலன் அடையலை. சரீரம் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதுல எந்த குறையும் இல்லை. நீங்க நல்லா தான் சொல்லுவீங்க, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் தூங்குறேன், ஆனா மாத்திரையும் போடுறேன், இந்த பிபி மட்டும் குறையவே மாட்டுக்கு அப்படின்னா ஏன் குறையுது? குறையாது. என்ன காரணம்? உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படல. நீங்க தேவனுடைய அன்பை இழந்து விடுகிறீர்கள். உலகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்க, சமாதானத்தை இழக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாம ஒரு வறண்ட நிலையை நீங்க வாழ்கிறீங்க அப்படின்னா இதை புரிந்து கொள்ளணும், என் உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படணும். நம்ம எதுக்கு சர்ச்சைக்கு வரோம்? கொஞ்சம் யோசிங்க. ஏன் ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா, என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படுகிற இடம் எது அப்படின்னா தேவனுடைய ஆலயம். நீ தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வரும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க. அப்ப என்ன உண்டாகுது அப்படின்னா, என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் அவன் என்ன செய்கிறான்? அவன் போஷிக்கப்படுகிறான், அவனை நான் பலனடைய செய்கிறேன். நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல தேவ வசனமாகிய இந்த வசனத்தின் மேல நீங்க என்னவா இருக்கணுமா? வாஞ்சையா இருக்கணும். இந்த வசனத்தின் மீது நீங்க வாஞ்சையா இருக்கும் பொழுதுதான் உங்களால வளர முடியும். நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு ஸ்ட்ரக்னஸ், ஏன் மேல எழும்ப முடியல? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற, வாசிங்க, கட்டுக்கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவான என்ன பண்ணு? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும், எக்ஸசைஸ் டெய்லி இன் காட். ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணும்? அதற்கு உண்டான பயிற்சியை நீ செய்யணும்.
அதற்குண்டான எப்படி உங்களுடைய சரீரத்திற்கு நீங்க பயிற்சி எடுக்கிறீர்களோ, எக்ஸசைஸ் பண்றீங்களோ, அதை போல உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆகாரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு தேவையான என்ன செய்யணுமா? எக்ஸசைஸை நீ கொடுக்கணும். அப்பதான் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பலன் அடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் பாலை மட்டும் இல்லை, பவுல் சொல்றாரு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா பலமான ஆகாரத்தை நீ எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது அது உனக்கு என்ன செய்யும் அப்படின்னா பலன் செய்யக்கூடியதாக இருக்கும். எங்க நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு தெரியுமா? வாசிங்க, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படி. லிசன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த 40 வருஷம் வனாந்தர பயணத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலையும் சோதனையை கொடுத்தார்ல. கர்த்தர் தான் நடத்தினார், கர்த்தர் தான் அவங்கள வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருந்தது அப்படின்னா போராட்டங்கள் இருந்தது. அவர் சொல்றாரு, ஏன் இந்த போராட்டத்தை நான் அனுமதித்தேன் அப்படின்னா, நீ எதை உணர்ந்து கொள்ளணும்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் உன்னால என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் இந்த 40 வருடம் நான் உன்னை அப்படி நடத்தினேன். நீ உணர்வடையணும் என்பதற்காக தான் நான் அப்படி நடத்தினேன். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த தேசத்திற்குள்ள நீ இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ நான் உன்னை நடத்தினேன், உன்னை இப்படியெல்லாம் நடத்தினேன்னு நீ என்ன செய்யாத, நீ அறிந்து கொள்ளணும், நீ அறிந்து கொள்ளணும். அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனையை நீ என்ன செய்யணும் அப்படின்னா கை கொள்ளணும். அந்த தேசத்துல, அந்த நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அவர் பள்ளத்தாக்குகளில் மலைகளிலிருந்தும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த தேசத்தை குறித்து அழகா கீழே வர எழுதியிருக்கு. அந்த 10வது வசனம் வர எழுதியிருக்கு. 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்தரிக்கணும். அப்படின்னா என்ன? நீ நன்றி உள்ளவனாயிருக்கணும். எதற்கு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக, இந்த நல்ல வேலைக்காக, எதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அது எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த மனிதன் போஷிக்கப்படும் பொழுது, நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா தயவு செய்து வேதத்தை வாசிங்க, வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. அந்த வசனம்தான் உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஆகாரமாக இருக்கிறது. அவ சொல்றான், இந்த வார்த்தையை என்னன்னு சொல்லுது வேதம்? பால் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது இது பிரெட் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இது அப்போன்னு சொல்லுது. யோபு சொல்லும்போது இதை தேன் அப்படின்னு சொல்றான். இதை என்னவா எடுத்துக்கொண்டானா அந்த வார்த்தையை? என்ன அவன் என்ன சொல்றான்? இந்த வார்த்தையை நான் என்ன செய்தேன்?
நான் தேனாய் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறான். எரேமியா சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் பெற்ற உடனே என்ன செய்தேன் தெரியுமா? அதை நான் உட்கொண்டேன். அதை நான் என்ன செய்தேன்? அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். நான் உட்கொண்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன செய்தேன்? உட்கொண்டேன். எடுக்கலையானோ? எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம், 15, 16. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. எதுமா சொல்லுங்க? எது? வார்த்தை. அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை. இந்த வார்த்தையின் மேல உங்களுக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்குள்ள பலன் செய்யாதுப்பா. எதுவும் நடக்காது, எதுவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதான். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? மாமிசத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. லிசன், உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு போராட்டம் வரும். கட்டாயம் சத்துரு என்ன செய்வான் அப்படின்னா உங்களோடு போராடுவான். அவனை எதிர்க்க ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைய வேண்டும். பவுல் பார்க்குறான், இப்படி பலன் இல்லாமல் இருக்கிறீங்களே, இப்படி கஷ்டப்படுறீங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களே, பலன் அடையுங்க. உன் பலன் குறுகினதான் இருக்குப்பா. உன்னால போராட முடியல, உன்னால வாழ முடியல. ஏன் வாழ்றேன்னு நினைக்கிற? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய உள்ளார்ந்த மனிதனை நீ பல அடைய செய்துட்ட அப்படின்னா இந்த யுத்தத்தில் உன்னால ஜெயிக்க முடியும். உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன் உங்களுடைய உள்ளான மனிதன் போஷிக்கப்படாமல் இருக்கிறான் தெரியுமா? தேவனுடைய சர்ச்சைக்கு வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, தேவ ஆராதனையில் பங்கு பெறுறதில்ல, விசுவாசிகளோடு ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு வசனத்திற்கு கீழ்ப்படிதல் இல்லை, உபவாசம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? உங்க சரீரத்தினால, உங்க மாமிச பலத்தினால உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மாமிச பலத்தினால உங்களுடைய சரீரத்தில் வருகிற போராட்டங்களை, உங்க வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை உங்களால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. நீங்கள் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்கள் உள்ளார்ந்த மனுஷன் மேலே கவனம் செலுத்துங்க. பிரைஸ் எல்லாம். அவன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டான், என்ன உண்டாயிரும் அப்படின்னா உங்களால் அந்த போராட்டத்தில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் உயரடையட்டும். நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள்னு வேதம் சொல்லுது. அப்படி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசத்தில் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி வரை அந்த போராட்டம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது
என்ன அப்படின்னா, உங்கள் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் உள்ளான மனுஷனை என்ன செய்யுங்க, தேற்றுங்க. அவனுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், பலன் அடைகிறான். தன் வாழ்க்கையில் சோர்ந்து போன எலியா, அவன் தன்னை பலப்படுத்தி கொண்டதுனால தான் அவனால் அடுத்த நிலைக்கு போக முடிந்தது. நான் சாகணும்னு நினைச்சவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டது எதில் தெரியுமா? அவன் மறுபடியும் பலன் அடைந்தான். தன் வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலையில் இருந்த எரோமியா தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அவன் தரிசனத்தை தொடர்வதற்கு, கட்டி எழுப்புவதற்கு அவனுக்குள்ள இருந்த வார்த்தை தான் அவனை மறுபடியும் கட்டி எழுப்பினது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. கடைசி நாட்களில் வந்துட்டோம். இன்னைக்கு பயங்கரமான, நீங்கள் எதிர்பார்க்காத, அப்படி வசனம் அப்படி தான் சொல்லு, எதிர்பார்க்காத பயங்கரம் நடந்தது. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. பிரைஸ் எல்லாம் எதிர்பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நடக்குது. அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் சரீரத்தினால ஜெயிக்க முடியாது, உங்கள் ஆவிக்குரிய மனிதனால் உங்களால் வின் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே உப்பு கொடுங்க பார்க்கலாம். கல்பனா சிக்கே தெனிகடா. உங்கள் வாழ்க்கையிலேயே போராடுகிற காரியம் என்ன பிரதர்? உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற காரியம் என்ன பிரதர்? சில சேலஞ்சஸை உங்களால் சமாளிக்க முடியலல்ல, ஒன்று மாதிரி ஒன்று வந்து கொண்டே இருக்குதில்ல, என்ன காரணம்ப்பா? ஏன் உங்களால் போராட முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வருது. ஏன்? என்னைக்காவது யோசித்தீங்களா? என்னைக்காவது அதை நினைச்சீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் அவன் பலன் அடையணும்ப்பா. நீ வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வருகிறதுனால, வாரத்திற்கு ஒரு முறை வசனத்தை கேட்கிறதுனால, வாரத்திற்கு ஒரு முறை நீ ஜெபிக்கிறதுனால, வாரத்திற்கு ஒரு முறை நீ ஆராதிக்கிறதுனால உள்ளார்ந்த மனிதன் பலனடைய முடியாதுப்பா, பலனடைய முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் வாசம் பண்ணணும், நான் வாசம் பண்ணணும், அதற்கு இடத்தை கொடுப்பா. அநேகருடைய இருதயம், அநேகருடைய வாழ்க்கை தேவன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. உள்ளார்ந்த மனிதனுக்கு நீ திறந்து கொடு, திறந்து கொடு, வாசலை திறந்து கொடு. கர்த்தர் சொல்றாரு, வாசலை தர நான் உள்ள வந்துடுவேன், வாசலை தர நான் உள்ள வந்துடுவேன். எத்தனை பேர் வாசலை திறக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தின் வாசலை திறக்கிறீங்க? கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிரதர், சகோதரா, சகோதரா, சகோதரி, சில நேரத்தில் போராட்டமே நடக்குது பாரு, உனக்குள்ள ஒரு போராட்டமே நடக்குது பாரு. மாமிசம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாமிசத்திற்கு விரோதமாய் போராடுது. நீ போராடியும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய மனிதன் பலன் அடையாததுனால, உன்னுடைய ஆவிக்குரிய மனிதன் பலனை இழந்ததுனால உன்னால் வெற்றி பெற முடியலையா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிற? ஆண்டவரே, என்னுடைய உள்ளார்ந்த மனிதனை பலனடைய செய்கப்பா. கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம். என்னுடைய உள்ளார்ந்த மனிதனை பலனடைய செய்கப்பா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஓ சோர்ந்து சீக்கிரத்தில் நீ நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த
உபத்திரவம் உன்னை விட்டு நீங்க போகுது. இந்த உபத்திரவம் உன்னை விட்டு மாறும். உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையும் பொழுது இதனால் நமக்கு வந்திடுவே மகிமை. இதனால் நமக்கு வந்திடுவே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பத்திரமோ அது சீக்கிரம். ஆமாப்பா, உபத்திரவத்தை கத்து இன்னைக்கு மாற்றுகிறோம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரமோ காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். ஓ சோர்ந்து போலாதியாசே. ஆமாப்பா, சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசார் உபத்திரவோ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசார் உபத்திரவோ. உபத்திரவத்தை, உங்க உபத்திரவத்தை கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? அது நீங்கும்னு சொல்றாரு. அது நீங்கும்னு சொல்றாரு. அது நீங்கும்னு சொல்றாரு. உன்னுடைய உள்ளார்ந்த மனிதன் பலன் அடையும் பொழுது அந்த உபத்திரவத்தை நீங்க ஜெயித்து கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த உபத்திரவம் ஜெயிக்கப்படுது பிரதர். நீ இதுவரையிலும் போராடின போராட்டம் ஜெயிக்கப்படுகிறது, ஜெயிக்கப்படுகிறது. ஆவியினால ஜெயிக்கப்படுகிறது, ஆவியினால ஜெயிக்கப்படுகிறது. ரிசீவ் இட் நவ. ஓ ரபார் யாசே ஒரு யார்கல் மனாசே காத்தரகடா. ஆவியின் மண்டலம் திறந்திருக்கிறது, ஆவியின் மண்டலம் திறந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளார்ந்த மனிதன் நீ பலனடைய செய்யும் பொழுது உனக்கு முன்பா இருக்கிற இந்த உபத்திரவம் அது உனக்கு பெரிய பாரமாய் தெரியாது. அது உனக்கு லேசானதா இருக்கும், அது லேசானதா இருக்கும். கல்வராசே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை பலனடைய செய்வேன்ப்பா, நான் உன்னை பலனடைய செய்வேன். நீ பலன் அடைவாய், நீ பலன் அடைவாய், என்னை பலன் அடைவாய். எலியாய் சோர்ந்திருந்த போது கர்த்தர் அவன் அப்படியே விடல, கர்த்தர் அவன் அப்படியே விடல. அவன் சாகணும்னு சொன்ன பொழுது அவன் அப்படியே விடல. கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவனை பலன் அடைய செய்தான். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலன் அடைய செய்திருக்கிறேன், நான் உன்னை பலன் அடைய செய்திருக்கிறேன். நீ இந்த வாழ்க்கையில நீ கடந்து போக வேண்டிய பாதையில ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் உன்னை பலன் அடைய செய்திருக்கிறேன்பா. கர்த்தர் சொல்றாரு, இந்த பலத்தோடு போ, இந்த பலத்தோடு போ. ஓ இந்த பலத்தோடு போ, இந்த பலத்தோடு போ. இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறது நான் என்று சொல்கிறார். உன்னை அனுப்புகிறது நான், உன்னை அனுப்புகிறது நான், உன்னை அனுப்புகிறது நான். இந்த பலத்தோடு போ, போ. நீ போகும் பொழுது சில சத்துருக்கள், சில சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்த வல்லமைகள் அழிகிறத நீ பாப்ப. நீ போகும் பொழுது, உன் வாசல்ல கால் வைக்கும் பொழுது சில சத்துருக்கள் அழிவதை நீ பாப்ப.
அழிவதை நீ பார்ப்ப. ஓ, அழிவதை நீ பார்ப்ப. நான் மறுபடியும் சொல்றேன், நீ பலன் குறுகினவனாய் இந்த இடத்துல நீங்க வந்தீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் உபத்திரவத்தை நினைச்சு நீ சோர்ந்து போகாத. உன் உபத்திரவத்தை நினைச்சு நீ சோர்ந்து போகாத. தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வருவதற்கு வேண்டிய வாசலை நான் திறந்திருக்கிறேங்கிறாரு. வாசலை நான் திறந்திருக்கிறேங்கிறாரு. வாசலை நான் திறந்திருக்கிறேங்கிறாரு. பிரதர், சிஸ்டர், வாசலை நான் திறந்திருக்கிறேங்கிறாரு. உன்னை பலப்படுத்திக்கொள். உனக்கு முன்பாக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, அது திறக்கப்பட்ட வாசல். ஒரு மனிதனாலும் அடைக்க முடியாத வாசல் உனக்கு முன்பாய் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான். நீ ஆசீர்வாதத்தை பார்ப்ப பிரதர், சிஸ்டர், நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் இடம் கொடு. அவர் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறேன். நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறேன். உங்க அன்புக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீர் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் பரிபூர்ணம் அடைய செய்யும். எங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் பலன் அடைவது நிமித்தம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திற்குள்ளும் எங்களை நீங்க உட்படுத்தியிருப்பதற்காக நன்றி. எங்களை பலனடைய செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.